டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் மாயன்டி பங்காரம், தமிழில் எங்கள் தங்கம். சமந்தா அவர்கள் நடிப்பில் உருவாகி நந்தினி ரெட்டி டைரக்ஷனில் ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபேமிலி மூவி ட்ராமாவாக வெளியாகி இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சமந்தாவோட கணவர் ராஜ் நெடுமுரு, அவர் தான் கிரியேட்டரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஆனந்த் திருடா ஆனந்த் கௌதமி அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க ஒரு கிராமத்தில் செல்வாக்கான குடும்பம். ஆச்சாரமான ஆந்திராவோட தெலுங்கு பாரம்பரியமிக்க செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒரு குடும்பம், ஒரு அரசியல்வாதி. இந்த தம்பதிக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. மூத்த பையன் டாக்டரு, அவர் பேர் அனிருத்து. 2வது பையன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். மூத்த பையன் வெளில போகும்போது அங்கே கதாநாயகி சமந்தாவை சந்தித்து பேசி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வீட்டுக்கு தெரியாமல். அது அவங்க அப்பா ஆனந்துக்கு மகன் மேலே கோபத்தில் இருக்கார். 2வது பையன் தான் போலீஸாக இருக்கார். அவர் தான் அண்ணன் கூட தொடர்பில் இருக்கார். இப்போ ஆனந்தோட பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்காக மூத்த பையனும் மருமகளையும் சமந்தாவையும் அழைச்சிக்கிட்டு கிராமத்துக்கு வர்றாரு அனிருத்து. குடும்பத்தில் பெருசாக ஆரம்பத்தில் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ என்ன ஜாதி என்ன ஆளுன்னெலாம் கேட்குறாங்க. சமந்தா என் பேர் சொர்ணா, அவ்வளவுதான், நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தேன்னு சொல்ல, குடும்பத்தில் ஏதோ சரி கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போகட்டும், இடத்த காலி பண்ணால் ரைட்டு அப்படின்னு விட்டுடுறாங்க. பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சமந்தாவுக்கு இந்த குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் உற்றார்கள்னு எல்லோரையும் பிடிச்சி போயிடுது. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே ஏதாவது பண்ணி எல்லோர் மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக முயற்சியும் பண்ணுறாங்க. இவங்க அனாத ஆசிரமத்தில் சொந்தக்காரங்களாம் இல்லாமல் இருந்ததுனால இது ஒரு பெரிய குடும்பம், நல்ல குடும்பமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தியாக மாறணும்னுலாம் முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சமந்தாவுக்கு சமைக்கவும் தெரியாது. இவங்க காலையில் துளசி மாடத்துக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி மங்களம்லாம் பாடுறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு புதுசாக இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமந்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க சமந்தா. அந்த ஃப்ரெண்டே என் புருஷனை விட்டுட்டு உங்கூட தங்க முடியாதுன்னு சொல்ல, சமந்தா உடனே ஆசிரமத்தில் வாழ்ந்ததெல்லாம் நினச்சி பாருடி, நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், அதுவும் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கெஞ்சி கேட்கும்போது, சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. சமந்தாவுக்கு ஒரு கொடூரமான பாஸ்ட் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது ஆசிரமத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வார்டனு சமந்தாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. அதனால் ஆசிரமத்தை விட்டு தப்பிச்சு வெளியில் தங்கி வேலை பார்க்குறாங்க. அதுவும் ஒரு லாட்ஜில். அங்கே ஒருத்தன் சமந்தாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்க அங்கே ஒரு குரூப்பு தங்குறாங்க. அவங்க நக்சலைட்டு குரூப்பு மாதிரி இருக்காங்க. போராளிகள் குழுன்னு சொல்கிறாங்க. அதில் சில பெண்கள் இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ஏப்பா இந்த பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்காங்களே அப்படின்னு சமந்தா அந்த போராளிகள் குழுவில் சேர்ந்து அந்த லாட்ஜ் மேனேஜரை இவங்களுக்கு தொல்லை கொடுத்தான் இல்லையா, அவனை போட்டு தள்ளுறாங்க. அந்த குரூப்பில் ஒரு ஆளாக மாறி அந்த குரூப்போட நல்லா பயிற்சிலாம் எடுத்துக்கிறாங்க. அந்த குரூப்போட கேங் லீடர் கருணான்னு பேர். மக்களுக்கு நல்லது செய்யறதா சொல்லிட்டு சில அரசியல்வாதிகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்துக்காக சில பேரை கொலை பண்ணுறது, இவங்க ஆளுங்களையே போட்டு தள்ளுறதுன்னு இல்லாத இல்லீகல் வேலையெல்லாம் பார்க்க இதெல்லாம் தெரிந்து கொண்ட சமந்தா இவங்க கூலிப்பட மாதிரி செயல்படுறாங்க, நமக்கு இது செட் ஆகாது, அந்த கருணாவை போலீஸில் மாட்டி விட்டுட்டு அந்த கும்பல்கிட்ட இருந்து விலகி தான் அனிருத்தை காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வம்பு தும்பு சண்டை எதுவும் வேணாம், அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னு அனிருத் குடும்பத்து கூட நல்லா ஜெல்லாகி செட் ஆகும்னு பார்க்குறாங்க. அந்த குடும்பம் நம்மளை மருமகளாக ஏற்றுக்கிட்டா போதும்னு இருக்கும்போது அந்த கருணா இருக்கான் இல்லையா, அந்த கேங் லீடரு, அவன் ஆள் ஒருத்தன் நீ ஜான்சி தானேன்னு கேட்டு ஃபாலோ பண்ண அவனை வான் பண்ணி மிரட்டி விட்டுடுறாங்க. அவன் நேராக ஜெயிலில் இருக்கிற கருணாக்கிட்ட போய்
இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறான். அந்த ஜான்சி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு. உடனே அந்த கர்ணன் என்ன சொல்கிறான், அவள் உயிரோடு இருந்தால் அவளை நீ கொன்னுடு, அவள் ஜான்சியாக இருந்தால் அவள் ஒன்றை கொன்னுடுவா, அதை வச்சு அவள் தான் ஜான்சியான்னு முடிவு பண்ணிடலான்னு காத்திருக்க. கர்ணா எதிர்பார்த்த மாதிரியே அவனோட அடியால் சமந்தா போட்டு தள்ள. இப்போ வில்லன் ஜெயிலில் இருந்து அவன் செத்து போன மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தப்பிச்சு சமந்தாவை பார்க்க வரான். இதுக்கப்புறம் என்னாச்சு, சமந்தாவும் அவங்க குடும்பமும் அந்த கர்ணா கும்பல்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதை. கதாநாயகி சப்ஜெக்ட் அதிகமாக வர்றதில்லை, வந்தாலும் பெருசாக வெற்றி பெறதில்லை, கலெக்ஷன் பண்ணுறதும் இல்லை. அதனால் யாரும் அதிகமாக கதாநாயகி சப்ஜெக்டை எடுக்கிறது இல்லை. லாப நஷ்டம் அதையெல்லாம் தாண்டி சமந்தாவுக்காக அவங்க கணவர் ப்ரொடியூசராக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சமந்தாவும் அவங்க கணவரும் இணைந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பலமே சமந்தாவோட பர்ஃபார்மன்ஸு தான். ஒற்றையால் கதையை தாங்கி நிற்கிறாங்க. சமந்தாவோட பாஸ்ட் ப்ரெசண்ட்டுன்னு அவங்க லைஃப் தான் கதையை நகர்த்தி கொண்டு போகுது. சமந்தாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸும் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பாவி பெண்ணாக இருக்கும்போதும் அப்படியே போராளியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் அந்த சீன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க. சமந்தாவோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய அந்த நடிகை காமெடியில் கலக்குறாங்க. சமையல் செய்ய உதவி பண்ணுறேன்னு கூப்பிட்டுட்டு, என்னடி இது கொலையெல்லாம் பண்ணுற, பாடியை வேற டிஸ்போஸ் பண்ண உதவி பண்ண சொல்கிற, என்னை கொலை கேஸில் மாட்டி விட்டுடுவோம் போல இருக்கேன்னு பயப்படுறது. அப்புறம் சரி ஓகே இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்குறது எல்லாமே காமெடி அதே காலம்தான். குல்சன் தேவையை அவர் தான் வில்லனு. முழுக்க முழுக்க சமந்தாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பில்டப் பண்ணி என்ன மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. அர்ஜுன் நடித்த பிளாஸ்ட் படம் மாதிரி ஒரு படம் தான், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பாட்ஷா, சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பாட்ஷா, சூர்யா நடித்த ஆதவன் மாதிரி ஒரு கதை காலம்தான். டெக்னிக்கல் டீம் அவங்க பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. மியூசிக் சந்தோஷ் நாராயணன். ஆக்ஷன் காட்சிகளுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டண்ட் மாஸ்டர் சண்டை காட்சிகள் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. டைரக்டர் இயக்கம் நந்தினி ரெட்டி, கிரியேட்டர் ஸ்டோரி ராஜ் நிடிமுரு, அவர் தான் கதை எழுதியிருக்காரு. வசந்த் மரின்காந்த், அவங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த கதையை எழுதியிருக்காங்க. ப்ரொடியூசர் சமந்தா தான். நடிகர்கள் சமந்தா, குல்சன் தேவையா, ஸ்ரீகாந்த், கௌதமி, மஞ்சிஷா, ஆனந்த், ஸ்ரீமுகி, சைத்தன்யா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி த்ரில்லர் மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். தமிழ் தெலுங்கு 2 மொழிகள்லையுமே வெளியாகி இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்கு. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.